சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே யாவருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே நம் சபையிலே இப்படியாக வந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை வழி நடத்துவாராக. அதற்கு முன்பாக வாருங்கள் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்ப அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ராஜா, அப்ப இந்த வேலையிலும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்ற வேலையிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. சத்தியத்தையும் அறியும்படியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த சத்தியம் நீராக இருக்கின்ற வேதம் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே, நாங்கள் அந்த சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் எங்களை விடுதலையாக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களை காத்து இந்த வேலையிலே வழிநடத்தும்படியாக எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்குள்ள வார்த்தையிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனை மாத்திரம் சார்ந்திரு. அல்லேலூயா. தேவனை சார்ந்திரு என்று சொல்லும் பொழுது நாம் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். Amen. So relying on God. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது only relying upon God. Amen. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வசனம் 5 நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 37 வசனம் 5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். சோ வசனம் சொல்லுகிற வண்ணமாக ஆங்கிலத்தில் நான் வாசிக்கின்றேன். Psalms 37 verse 5. Commit your way to the Lord, trust in Him and He will do this. NIV translationல ESVல பாத்தீங்கன்னா He will act. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He will do this. Amen. So to commit ourselves to the Lord means entrusting everything. So நாம் கர்த்தரிடத்தில் நாம் கர்த்தருக்கு ஒப்புவி என்று நாம் சொல்லும் பொழுது நாம் முழுமையாக தேவனை சார்ந்திருப்பது அல்லது முழுமையாக தேவனை நாம் விசுவாசித்து அவர் மேல் நாம் நம்பிக்கை வைப்பது. அது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலையின் காலத்திலே, மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். God is control and guidance for our life. Amen. So we have to commit ourselves to the Lord wholeheartedly. Amen. So நாம் முழு மனதோடு தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நாம் அவரிடத்துல நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். So to commit ourselves to the Lord means to trust in Him, believing that He can care for us better than we can ourselves. So கர்த்தரிடத்துல ஒப்புவி என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மை காட்டிலும், நம்முடைய பலத்தை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்துவார் என்று விசுவாசித்த அந்த நம்பிக்கை முழுமையாக தேவன் பேரிலே நாம் வைக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே புயல் அலைகளைப் போல, காற்றைப் போல, புயல் காற்றைப் போல, அலைகளைப் போல பிரச்சனைகள் வருகின்றது. பட் அவர் ஃபேத் மஸ்ட் பிகர் தென் த ஸ்டார்ம். ஸோ நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் பெரிதாக இன்றைக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸோ அது அப்படியாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஸோ we can find so many verses in Bible about faith. So நம் வேதத்தில் அநேக வசனங்கள் எப்படியாக விசுவாசத்தில் எப்படி பலப்பட வேண்டும், விசுவாசத்தை குறித்து அநேக
வேத வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஆனால் கேள்வி என்னவென்றால், நாம் அதை வாசிக்கின்றோம், ஆனால் அதில் எப்படி விசுவாசத்தை நாம் வைக்கின்றோம்? அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்க போகின்றோம். நம்முடைய வாழ்க்கை அழகாக போகின்ற வாழ்க்கையிலே ஒரு சந்தேகம் எழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகின்றது என்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்துவிட்டு தொடர்ந்து ஆண்டுடைய வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரு சின்ன ஒரு உதாரணம், நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கையின் மத்தியிலே வருகின்ற ஒரு சந்தேகத்தின் மத்தியில நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மூழ்கி போகிறது. பாருங்க, இந்த அழகான ஒரு பின் பார்த்தீங்கன்னா, அது தண்ணியில மிதப்பது ஒரு பெரிய அதிசயம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவருடைய வல்லமையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஆசீர்வாதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் மத்தியிலே பாருங்க, சந்தேகத்தின் மத்தியிலே பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த சந்தேகம் உள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது மூழ்கி போகுது. ஓகே, இங்கே பார்க்கும் பொழுது now you understand what will happen to our life when doubt comes in. புயலை போல பிரச்சனைகள் வரும் பொழுது, புயல் காற்றை போல, கடலின் அலையை போல பிரச்சனைகள் வரும் பொழுது, அல்லது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது? நம்ம பார்த்தபடி அந்த வாழ்க்கை மூழ்கடிக்கப்படுகின்றது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை அப்படியாக வீணாக போய்விடும். மாணவர்களை அப்படியாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு லைஃப் வித் ஜீசஸ் அண்ட் வித்அவுட் ஜீசஸ் அப்படியாக பார்க்கும் பொழுது நாம் எதை நம்ம சூஸ் பண்றோம் நம்ம கையில இருக்கு. பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ஆசீர்வாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் இந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா நமக்கு பயத்தை போல வரலாம், மற்ற காரியத்துல வரலாம். ஆனாலும் நமக்குள் இருக்கின்ற ஆண்டவர், பக்கத்தில் இருக்கின்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆமென். தேவனை மாத்திரம் நாம் சார்ந்திருக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் பார்த்த இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், அதன் அடிப்படையிலும் நம்முடைய இந்த தேவனை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அடிப்படையிலும் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வசனம் 14 வசனங்கள் 22 33 வரைக்கும் நாம் பார்க்க இருக்கின்றோம். Turn with me, Matthew chapter 14 verses 22 to 23. இங்க என்ன நடக்குது? ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். Matthew 14 verses 22 to 23. பார்க்கும் பொழுது இங்கே இயேசுவாகிய ஆண்டவர், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதுக்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அழைக்கப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரை நீரேயானார், நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவர் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை அணிந்து கொண்டார்கள். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர்
செய்த ஒரு பெரிய ஒரு காரியம். ஸோ இங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல முக்கியமாக என்ன நடக்குது, பேதுரு வந்து ஹைலைட்டாக காணப்படுகிறார். ஸோ பார்க்கும்போது வசனம் 27, Peter was not putting Jesus to test. Instead, he was the only one in the boat to react in faith. ஸோ இங்க பார்க்கும்போது பேதுரு வந்து ஆண்டவரை சோதனைப்படுத்துறதுக்காக இப்படி செய்யலாம், ஆனாலும் தன்னுடைய விசுவாசத்துல அவன் இப்படி ரியாக்ட் பண்ணதை நம்ம பார்க்கணும். ஸோ அவன் என்ன சொல்றான், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரை நீரையான நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். ஸோ அப்ப ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரை உம்முடைய வல்லமை இல்லை அதெல்லாம் சொல்லலாம். ஆனா பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், நீரையான நானும் இந்த ஜலத்தின் மேல் கடல் தண்ணியில நடந்து வர வேண்டும் என்று சொல்றான். ஸோ அவனுடைய இந்த ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் அல்லது விருப்பம், ஸோ அளவில்லாத ஒரு விசுவாசம் என்று சொல்லலாம். ஸோ தேவனுடைய வல்லமையினாலே அதை அவன் செய்யும்படியாக, அவன் எதை கேட்டானோ அதை அவன் உணர்ந்து அதை அனுபவிக்கும்படியாக, அதை அவன் செய்யும்படியாக, அந்த ஜலத்தின் மேல் நடக்கும்படியாக இங்கே பார்க்கிறோம். அது தேவனுடைய வல்லமையினாலே செய்தான் என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. ஸோ அதற்கு அவர் பாருங்க வசனம் 21, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. ஸோ இயேசு அங்க இருக்கிறாரு, இயேசு நடந்து வரதை பார்த்து அவனும் சொல்றான், நானும் உம்மாலை கூடுமானால் இப்படி நானும் நடக்கணும், நீரையானால் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று. அப்ப ஆண்டவர் வா என்று சொல்லும் பொழுது அவனும் ஜலத்தின் மேலே நடந்து போகிறான். ஸோ ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஸோ தண்ணி மேலே நடக்கிற ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஸோ முதல்ல நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், தண்ணி மேலே இந்த சின்ன ஒரு பின், அது பேப்பர் கிளிப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அது தண்ணியில் மிதக்கிறதுனா ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஏன்னா அது வந்து இரும்பு. ஸோ அப்போ தண்ணியில் மூழ்கிக்கணும். ஆனாலும் ஆண்டவருடைய வல்லமையிலே இன்றைக்கு நம்மளும் அதே போல இந்த வாழ்க்கையில போய்கொண்டு இருக்கின்றோம். அந்த சந்தேகம் உள்ளுக்கு வந்த பிறகு அந்த பின் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது, உள்ளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே அதுதான் நடக்கிறது. பாருங்க வசனம் 30 நாம் பார்க்கும், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். So Peter started to sink because he took his eyes off Jesus and focused on the high wave around him. So இங்க பேதுரு அங்கே பயம் அவனுக்குள்ளாக வந்ததுனால, சந்தேகம் அவனுக்குள்ளாக வந்ததுனால அவன் என்ன செய்ய தொடங்கினா, காற்று பலமா இருந்ததுனால அதை பார்த்து விட்டு இங்க இயேசுவை நோக்கி பார்க்காமல் தன்னுடைய விசுவாசத்தை அவன் சந்தேகப்பட்டதுனால அவன் என்ன செய்ய அமிழ்ந்து போனான். அப்ப தண்ணியில மூழ்கினான். அந்த நேரத்தில் ஆண்டவரை என்னை ரட்சியம் என்று கூப்பிடுகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனை வந்து தூக்கி விடுறாரு. Hallelujah. So we may not walk on water, but do walk through tough situation. நான் இப்படி தண்ணியில நடக்காமல் நம்ம இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே நாம் காணப்படலாம். நாம் நம்மை சுற்றி அடிக்கும் காற்றையும் அலைகளையும் கண்டு இயேசுவை நோக்கி பார்க்காதே போனால் நாமும் இப்படியாகத்தான் மூழ்கி போயிடுவோம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் குன்றி போய் விடாதபடிக்கு நாம் இயேசுவை மாத்திரம் நோக்கி அவரையே இந்த நாளிலே சார்ந்திருக்க வேண்டும். Hallelujah. So to maintain our faith when situations are difficult, keep your eyes on Jesus' power. Hallelujah. So இப்படியாக கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கடிகளாக வரும் பொழுது நம்முடைய கண்களை ஆண்டவரை நோக்கி மட்டும் பார்த்து நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும், அவரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். Hallelujah. So இங்கே பார்க்கிறது வசனம் 30-31 மீண்டுமாக நான் வாசிக்கின்றேன். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரை என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Amen. So even though we start off with good intentions, sometimes our faith falters. This doesn't necessarily means we have faith. So நம்ம நல்ல சந்தோஷமாக இல்லை, நம்ம சரியாக தான் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தொடங்கி இருப்போம், நல்ல ஒரு இன்டென்ஷனோட, நல்ல ஒரு எண்ணத்தோடு. ஆனால் சில நேரத்தில் அது சரியா இல்லாட்டி இட் டசன்ட் மீன் நம்மளுடைய நாம் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு. ஆனால் நமக்கு வந்த அந்த சந்தேகத்தின் பேர்லையோ அல்லது விசுவாசம் குறைந்ததுனாலையோ இப்படி நடந்திருக்கலாம். ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம், பேதுருவும் தான் அப்படியாக அவனுக்கு வந்த பயத்தினாலையும் சந்தேகத்தினாலையும் அவன் மூழ்கி போறான். ஆனாலும் இதுதான் நம்ம பார்க்கணும். ஆனாலும் அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். And Peter's faith faltered. He reached out to Christ, the only one who could help. He was afraid, but he still looked to Christ. Amen. So அப்படியாக பேதுரு அமிழ்ந்து மூழ்கி போராட தெரிஞ்ச உடனே அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறான். So he reached out to Christ. உடனே ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறான். ஆண்டவர் என்ன செய்யறாரு, உடனே அவனை காப்பாற்றுறாரு. ஏன்னா அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிறது யாரு, ஆண்டவர் மாத்திரமே. அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் மாத்திரம்தான் காப்பாற்ற முடியும். அவன் பயந்திருந்தாலும் அவன் தேவனை நோக்கி பார்த்தான், தேவனை சார்ந்திருந்து நேராக போகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படியான சோதனை மற்றும் சந்தேகமான நேரங்களிலே பிரச்சனைகள் அப்படியாக வரும் பொழுது, புயல் காற்று போல பிரச்சனைகள் அடிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அலைகள் போல எழும்பும் பொழுது நமக்கு சந்தேகம் வரலாம். நம்ம போகின்ற காரியம் சரிதானா, செய்கின்ற காரியங்கள் சரிதானா, போகின்ற பாதை சரியாதான் இருக்காது, அல்லது இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாம், ஒரு டவுட் வரலாம். ஊழியத்திலும் சரி, வேலையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு சந்தேகம் வரலாம். ஆண்டவர் கிரியை செய்கிறாரா இல்லையா அப்படின்னு. ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது பேதுரு ரட்சிக்கப்படுகிறான். ஆண்டவர் உடனே அவனை என்ன செய்யறாரு, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கி விடுறாரு. ஹல்லேலூயா. நமது ஆண்டவராய் கிறிஸ்து மாத்திரமே நமக்கு உதவிட முடியும். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் மாத்திரமே நமக்கு உதவிட முடியும். அதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம் வாழ்விலே பலவிதமான நெருக்கடிகள், போராட்டங்களாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்காரு. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா? மத்திய 17ஆம் அதிகாரம் வசனம் 20, Matthew chapter 17 verse 20 தமிழிலே நான் வாசிக்கின்றேன். மத்திய 17 வசனம் 20 பார்க்கும் பொழுது, அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்படி பெரிய ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் கடுகு, சின்னதான் கடுகு இதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மலையை போல பெருசா காணப்பட்டது, அதை பார்த்து உயர்ந்து போ என்று சொல்லி அதன் மத்தியிலும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். When we rely on God, only in God. Amen. தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, தேவனை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் பொழுது. Amen. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களும் எடுத்து போட்டு அவர் நம்மை
ரட்சிப்பா. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இங்கே பேதுரு அதுதான் செய்தார். உடனே கூப்பிட்டார், பார்த்து ஆண்டவர் உடனே தன் கையை நீட்டுறார். இன்னைக்கு நமக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது. தேவன் நம்முடைய கூப்பிடும் அருகில் நம்ம கையை நீட்டுற அளவுக்கு தான், தூரத்தில் தான் இருக்கிறார், பக்கத்துல தான் இருக்கு, அருகில் தான் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். டு ரிலை ஆன் காட் மீன்ஸ் 3 காரியங்களை நாம் பார்த்து முடிப்போம். தேவனை மாத்திரம் நாம் சார்ந்தது என்று நாம் சொல்லும் பொழுது முழுமையாக ஆண்டவரிடத்துல நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். So coming to God in everything. தேவனிடம் ஒப்புக் கொடுப்பது. இரண்டாவது, தேவனை மாத்திரம் சார்ந்தது என்று சொல்வது, தேவனை மாத்திரம் விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. Trusting in love, in Him alone. So தேவனிடத்துல மாத்திரம் நாம் விசுவாசம் வைப்பது. கடைசியாக மூன்றாவது, அவரை மாத்திரம் விசுவாசிப்பது. Trust only Him. வேற யாரும் இல்லை, only Him. அவரை மாத்திரம் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்படியாக நாம் இருக்கும் பொழுது எந்த புயல் காற்று அடித்தாலும், எந்த அலைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். ஆமென். பாருங்கள், நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற வண்ணமாக எங்கள் வாழ்க்கை இடத்துல ஒப்புக் கொடுக்கின்றோம். முழுமையாக உண்மை விசுவாசிக்கிறோம். உண்மை மாத்திரம் விசுவாசிக்கின்றோம். இடத்திலே ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நீர் எங்களை ரட்சிக்கும்படியாக எங்கள் கரத்தை நீட்டுகிறோம். ஆண்டவரை உங்கள் கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, அப்போ உங்களுக்கு நன்றி. உமக்கு துதிக்கான மகிமை செலுத்தி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.